பாண்டிச்சேரி வில்லேஜ் ஃபுட்ல நீங்க பார்க்க போறது கிரீன் சிக்கன். கொத்தமல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறுவாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா மூணுத்தையும் வந்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். கிரீன் சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டை வகைகளை வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்து எடுத்துக்கின்னு அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பட்டை வகைகளை வறுத்து எடுத்துக்கினா தான் வாசனை நல்லா தரும். பட்டை வகைகளை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பேசி விட்டுக்கணும். புதினா கொத்தமல்லி வந்து எல்லா கறி கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
மிக்ஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அதான் மசாலா பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே போயிது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாதாமும் முந்திரியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாதாம் பிஸ்தா முந்திரி ஓகேங்களா, அதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா நல்லா டேஸ்ட்டு தரும். அரைச்சி வச்ச பட்டாய்களை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிளகு, ஓகே மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க போயிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிடலாம். வாங்க. வானல் சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணி வச்ச சிக்கனை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறோம். எல்லாம் வயசு எல்லாம் கிரீன் சிக்கன் கிரேவி அருமையாக இருக்குது பாருங்கள். அந்த இது இருக்குது பாருங்க. லெக் பீஸ் கிரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாக வந்ததுனால பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு. இருட்லேயும் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க. கிரீன் சிக்கன் வேறு லெவலுங்க, பக்காவாக இருக்குதுங்க. வீட்டில் நீங்களே செஞ்சு பாருங்கள்.
இங்கே பாருங்கள் க்ரீன் சிக்கன் நல்லா சுவையாக இருக்குது. அப்படியே க்ரீன் சிக்கன் எப்படி பாருங்க, வேற லெவல் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் இது போல் செஞ்சு. க்ரீன் சிக்கன் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது, ஃபஸ்ட் டைம் செஞ்சுக்கிறேன். நல்லா வந்திருக்கு. நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது.